ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சென்னை டு கேரளா ட்ரெயின் ட்ராவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்மளோட வீடியோவில். ஸோ அதே மாதிரி சென்னை டு கேரளா ரோட் ட்ரிப் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி கேரளாவுக்கு போக போகிறோம் சென்னைக்கு. அதனால் நிறைய வீடியோஸ் கூட நான் போடாமலே இருந்தேன். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏர்லி மார்னிங் ஒரு 4:30க்கே வந்துட்டு கிளம்பிட்டோம். ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆடி மாதம் அப்படின்றதுனால ஃபுல்லாக லைட் செட்டிங், நிறைய டெக்கரேஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அங்கங்கே சாங்ஸ் கூட போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் போகிறது ஒரு போர் அடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்துட்டே போனது கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்துச்சு. அண்ட் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நிக்கி குளிச்சு நான் குளிச்சுட்டு டோக்கியோ எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தான் கிளம்புனா. இப்போது வந்து புது பஸ் ஸ்டாப் இது சென்னையில் பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருந்தாங்க. பட் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா, இப்போ வந்துட்டு நிறைய பஸ் ஸ்டாப் வந்துட்டு பிரித்து கட்டிட்டாங்க. அதனால வந்துட்டு போயிட்டு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஊருக்கு போகிறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க பஸ்ஸில். ரீசெண்டாக வந்துட்டு நான் சவுகார்பேட்டுக்கு போகும்போது தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பாரிஸ் பஸ் ஸ்டாப்பே தூக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறோம், எங்கே போயிட்டு பஸ் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாவம் இல்லையா, ஃபஸ்ட்லாம் கோயம்பேடு பஸ் ஸ்டாப் தான் வந்துட்டு காமன், எல்லோரும் அங்கேருந்து தான் போயிட்டுருந்தாங்க. அதே மாதிரி பாரிஸ் பஸ் ஸ்டாப்பும் வந்துட்டு மோஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஒரு சைடில் வச்சுட்டாங்க போல். அதனால வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பஸ்ஸில் நான் போகும்போது நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. தோணு ஸ்பூன் கொடுத்தല്ലേ പിന്നെ എന്താ ഇതേ നമ്മൾ വീട്ടിലെന്ത് കൊണ്ടുവന്നൂടാ. ടോക്കിലെ ടോയ്സ് ബാഗിൽ ഇതാണ് ഉണ്ടായിരുന്നു. നീ മേടിക്കണേ നോക്കാം. ഏതുമാ? ഇല്ലമ്മാ ഇല്ലമ്മാ, അമ്മ മേടിച്ചു കൊടുത്തുമാ. செய்டா போகிற வழியில் விழுப்புரம் நியர்பை இருக்கிற A2Bயில் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஒரு பிளேஸ் பார்த்தோங்க. இங்கே வந்துட்டு சிறுதானிய உணவகம்னு போட்டிருந்துச்சு. மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ தானே சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ நிக்கியும் வந்துட்டு டீ குடிச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம ரோட் ட்ரிப் போகிறோன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல தான் வந்துட்டு டோக்கிக்கு எங்களுக்கு எல்லாமே சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அண்ட் போகிற வழியில் இந்த பிரம்மாண்டமாக அழகான மலையை பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. இந்த மலையில் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே கல்லாக இருக்குது, மண் தெரியாமல். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுலேருந்து பிளாக்காக ஏதோ கொட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஆல்மோஸ்ட் வந்துட்டு மலையை சுற்றி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வந்துட்டு பிளாக்காக கரை இருக்குது. இது என்னன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸாக எனக்கு ஒன்றுமே புரியல. பட் ஃபுல்லாக எல்லா மலையிலையுமே வந்துட்டு இந்த மாதிரி கொட்டி இருந்துச்சு. கொஞ்சம் இடத்துல கொட்டினா ஏதாச்சும் வந்துட்டு ஆளுங்க கொண்டு போயிட்டு கொட்டின கரையாக இருக்கும்னு நினைக்கலாம், ஏதாச்சும் வந்துட்டு ஆயில் அந்த மாதிரிலாம் கூட நினைக்கலாம். பட் இது ஃபுல்லாகவே கொட்டி இருந்துச்சு, என்னன்றது எனக்கு ஐடியா வர மாட்டேங்குது. அண்ட் இந்த மலையை பார்க்கும்போது இப்போலாம் வந்துட்டு வயநாடு தாங்க ஞாபகம் வருது. மலையை பார்க்கும்போது ஃபஸ்ட்லாம் ரசிக்கிறத விட இப்போ வந்துட்டு கொஞ்சம் பயமும் வந்துட்டு கலந்து வந்துடுச்சு. டோக்கி வந்துட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டு எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு தூங்கிட்டா. நாங்களும் வந்துட்டு ஆன் த வேல போயிட்டுருக்கோம். கொஞ்சம் கிட்டத்தட்ட ஈரோடு இந்த மாதிரிலாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த தென்னை மரம் தான். அதுக்கப்புறமா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கலை, ஏன்னா பிஃபோர் 4:30 வீட்டுக்குள்ளே ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய கிளிப்ஸ் எல்லாம் எடுக்காமல் கொஞ்சமாக வந்துட்டு எடுத்துகிட்டு டக்குன்னு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வீட்டில் வந்துட்டு ப்ரான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப குட்டி ப்ரானு அச்சா வாங்கிட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு 2 பேரும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு இது கறி பண்ணாங்க. அதுவுமே ரொம்ப சிம்பிள் கறி தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு கடாயில் கோகனட் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது 3யுமே வந்துட்டு குட்டியாக நறுக்கிட்டு அதை வதக்கிட்டு இருக்காங்க. சைட் பை சைடு வந்துட்டு எறாவை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சளும் அதுக்கப்புறம் மிளகா பொடி 2யுமே போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த காரம் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்ல ஒரு டேஸ்ட் வந்துட்டு அந்த எறாவுக்கு பிடிச்சி கொடுக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக இதுலேயும் மஞ்சளும் அதுக்கப்புறம் மிளகா பொடி, உப்பையும் போட்டு நல்லா
மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எறாவை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. இதில் வந்துட்டு கொஞ்சம் இப்படியே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் கறி இல்லாததுனால டக்குன்னு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்க வச்சு அதை வந்துட்டு குக் பண்ணிட்டாங்க. பட் இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹைலைட் என்னென்னா கோகோனட் ஆயில் அண்ட் வந்துட்டு இந்த மிளகா பொடி அண்ட் எறாவோட அந்த ஃப்ளேவர் இது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுத்துச்சு. இவங்க 2 பேரும் இவங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பயங்கரமாக வந்துட்டு சிம்பிளாக ஒரு டிஷ் பண்ணுவாங்க. பட் நல்ல டேஸ்ட் இருக்கும். ஈஸியாக முடிகிற டிஷ் இவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ கேரளாவில் நான் இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து போடுறேன். சிம்பிள் டிஷ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கேரளா ஸ்டைலில். தான் வந்துட்டு பாரதப்புழா எங்களோட ஹனிமூன் பிளேஸ்ன்னு சொல்லலாம். கல்யாண புதுசில் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தனியாக வந்த ஒரு பிளேஸ் இது. ஸோ அதை வந்துட்டு எங்களோட அங்கிள் வந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களோட ஹனிமூன் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. அதனாலேயே எனக்கு இது வந்துட்டு ரொம்ப டெப்த்தாக வந்துட்டு என்னோடய மனசுலேயே பதிஞ்சிடுச்சு, இதுதான் நம்மளோட ஹனிமூன் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் குட்டி குட்டி ஷாப்பிங் அந்த மாதிரியெல்லாம் விஷயத்துக்காக நாங்கள் வெளியே போயிருந்தோம். ஆக்சுவலி திருச்சூர் போயிருந்தோம். பட் போகிறதுக்கு ரொம்ப லேட்டாக ஆனதுனால நிறைய வீடியோஸ் வந்துட்டு அங்கேருந்து எடுக்க முடியல. பட் இந்த வியூவெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் எடுத்திருந்தேன். இது வந்துட்டு ஃபுல்லாக மலை வந்துட்டு அப்படியே இருக்குது. அதுலேயே வந்துட்டு நிறைய வீடுங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். இதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இப்படி தானே வயநாடு இருந்திருக்கும். பட் இப்போ வந்துட்டு அது அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற நிலமையில இருக்குது. இது வந்துட்டு நான் ஃபஸ்ட்லாம் பார்க்கும்போது ரசிச்சிருப்பேன். உங்களுக்கே தெரியும், நம்ம ஏப்ரல் மந்த் போட்ட வீடியோவில் எல்லாம் நம்ம ரசித்து போட்டிருப்போம். பட் இதெல்லாம் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக பயமே வந்துடுது. இதெல்லாம் கூட சரிஞ்சிரும்ல, இந்த மாதிரிலாம் வீடுங்க இருந்திருக்கும், இந்த மாதிரியெல்லாம் கடைங்க இருந்திருக்கும். இப்போ அது எல்லாமே போயிருக்கும்ல, ஆளுங்க எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துல இப்போ இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே நல்லா மனசு பதறுது. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு மலை மேலே இந்த மாதிரி வீடுங்க இருக்குது அப்படின்னா நான் அதை ரசிச்சிருக்கேன். இப்போலாம் மலை மேலே வீடு இருக்குன்னா இந்த தடவை நான் வீடியோ எடுக்கும்போது பார்க்கும்போது ஐயோ இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டே வந்துடுச்சு. போகிற வழியில் அப்படியே வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டோம். கேரளாவில் பிரியாணின்னு சொன்னால் இப்படி தாங்க கொடுப்பாங்க, நம்மள மாதிரி இருக்காது. ஒயிட் ரைஸ் அதுக்குள்ளே வந்துட்டு அந்த சிக்கனாக இருந்துச்சுன்னா சிக்கனு, பீஃபாக இருந்துச்சுன்னா பீஃபு, மட்டனாக இருந்துச்சுன்னா மட்டன் சொல்லிட்டு இப்படி தான் கொடுப்பாங்க. விழுந்துட்டு பரா எந்தம்மா கொடுத்தோ எல்லாம் தாழி இட்டுல்ல கொடுத்தோ கொடுத்தோ ಈ ಅಂಕಲ್ கொடுத்தோ ஆமா അതാ അങ്കിൾക്ക് കൊടുത്തോ. തൊട്ടടുത്ത് ഏത് അങ്കിൾ ഉണ്ടോ അങ്കിൾക്ക് എടുത്ത് കൊടുത്തോ. ഇനി പോ. നീ എല്ലാ കുപ്പയും എടുത്ത് ക്ലീനിങ് ആക്കാണ്ടാവില്ല, എല്ലാ കുപ്പയും എടുത്തെടുത്ത് അവരെടുത്ത് കൊടുക്കുന്നുണ്ട്. താഴെ ഒഴിഞ്ഞതൊക്കെ എടുത്ത് വേണ്ടമ്മ വേണ്ട. ഇവിടെ അച്ഛനെന്നെ നോക്ക്. ഏയ് என்னம்மா டோக்கியோ வந்துட்டு செம்ம ஜாலி ஆகிட்டா. நம்ம வீட்டுக்குள்ளேயே தானே மேக்ஸிமம் வச்சுருப்போம். இந்த மாதிரி அவுட் சைடில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வந்துட்டு அண்ணாவும் தம்பியும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ வந்துட்டு ஃபுல் கடையும் பயங்கர ரவுண்ட் அடிச்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கிட்டையுமே பயங்கரமாக பழக ஆரம்பிச்சிட்டா. அதை நீங்களே விஷுவலாக வந்துட்டு பார்க்கலாம். ஒரு பயமும் இல்லை, ஒன்றும் இல்லை. க்யூட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணால் வந்துட்டு ஒரு மியூசிக் போயிட்டு இருக்கிறதுனால என்னால் ஃபுல் வீடியோவாக போட முடியல. Yeah. ഇറങ്ങിക്കോ.
ஏம்மா மேமா உட்காரு உட்காரு மேமா எந்த ரெடி மேமா இருக்கேன் பாருங்க நீ படுத்து போ टोकी ரெண்டா இது பாப்பா இது அண்ணா இது அண்ணா टोकी அதெண்டா அக்கா வீட்டுக்கு துணி தைக்கிறதுக்காக போயிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் தைச்ச ஒரு ட்ரெஸ் தான் இப்போ டோக்கியோ போட்டிருக்கிற இந்த க்ரீன் ட்ரெஸ்ஸு. சென்னை சில்ஸில் ப்ளவுஸ் பீட்டில் 125, 175, 145 சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் விற்கிற காட்டன் கிளாத் ப்ளவுஸ் பீட் தான் இது. ஸோ இதில் வந்து நம்ம கிட்ஸுக்கு ரொம்ப க்யூட்டாக ட்ரெஸ் தைக்கலாம், நமக்கு ட்ரெஸ் தைக்க தெரிஞ்சிச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் இருக்குது, நான் உங்களுக்கு டெய்லி வீடியோவில் வந்துட்டு எடுத்து போடுறேன். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் எப்பவும் போல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய க்யூட் வீடியோஸோடு சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.